பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று அத்தியாயம் 57 அல் ஹதீத், இரும்பு என்று பொருள். மேலும் ஒரு இறைவசனம், மிகவும் அழகான இறைவசனம், அவசியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஒரு இறைவசனம். ஏற்கனவே நான் குரான் தப்சீர் ஏற்கனவே உங்களுக்கு 30 ஜூதை பற்றி உங்களுக்கு கூறும்போது ரமலான் மாதத்திலே நிறைய உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். இருப்பினும் அதையே திரும்ப தனித்தனியாக ஒரு சில மனதிற்கு பிடித்தமான எல்லோரும் பின்பற்ற வேண்டிய ஒரு வசனங்களை திரும்பவும் உங்களுக்கு பதியப்பட்டு வருகிறேன். இந்த இந்த இது போன்ற வசனங்களை நீங்கள் நன்றாக உன்னிப்பாக கவனித்து அதன் பொருளையும் உணர்ந்து அதுக்கேற்றவாறு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும். உங்களிடையே இந்த விஷயத்தை பரப்பிக் கொண்டு வர வேண்டும், உற்றார் உறவினருக்கும் எடுத்துக் கூற வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் இவ்வாறு செய்து வருகிறேன். அதாவது இந்த வசனம் என்னவென்றால், எலமு அன்னமல் ஹயாத்து துனியா லாயிபும் வலகும் வசீனத்துன் வ தஃபாஹுரு பைனக்கும் வ தகாசுரு ஃபில் அம்வாலி வல் அவுலாதி என்று அல்லாஹ் இது கூற வருகிறார். என்ன இதனுடைய பொருளை பாருங்கள். அதுதான் பொருளை பார்க்கும்போது மிகவும் பிரமிப்பாக இருக்கும். இதை பலமுறை உற்று நோக்குங்கள், உள்ளத்திலே நீங்கள் என்ன உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மனிதர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உலக வாழ்க்கையெல்லாம் விளையாட்டும் வீணும் அலங்காரமும், உங்களுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் பெருமை பாராட்டுதலும் பொருள்களையும் சந்ததிகளும் அதிகப்படுத்திக் கொள்வதும் தான் என்று அல்லாஹ் கூறுகிறான். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இதைத்தான் எல்லோரும் மிகுதியாக, அதாவது பொன் பொருள் சொத்து பிள்ளை குட்டிகள் இவைகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். இங்கே நாம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், மறுமைக்காக நாம் பாடுபட வேண்டும் என்ற எண்ணம் வருவதே இல்லை. நீண்ட ஹயாத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நாம் கேட்பதெல்லாம் இந்த துனியாவிலே இந்த வீணும் விளையாட்டின் வீண் அலங்காரத்தை நாம் கலந்து கொண்டு பொழுதுபோக்குவதற்காக அல்ல, நன்மைகளை செய்து நாம் நின்றென்றும் நிலைத்திருக்கும் அந்த சோனத்திலே நாம் நீடித்து நிலைத்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் தான். அதை தவறுதாக இங்கே நாம் என்ன வாழ்க்கையிலே நாம் என்ன செய்துவிட்டால், தவறுதலாக வாழ்க்கை கழித்து விட்டால், நீண்ட ஹயாத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை. பிறகு நாம் நரகத்தில் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். எனவே தான் இந்த விவரங்களை, இந்த குரானுடைய விஷயங்களை உங்களுக்கு எடுத்து கூறுகிறேன். நீங்கள் இந்த உயர்ந்த விஷயங்கள் நல்லா பாருங்கள். உலகத்தில் நீங்களே நோட்டமிட்டு பாருங்கள், எத்தனை பேர் இந்த ஒரு எண்ணத்தோடு வாழ்கிறார்கள், இந்த அலங்காரத்தையும் இந்த விளையாட்டை விரும்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை விட எனக்கு அதிகம், என்னை விட உனக்கு அதிகம் என்று சொத்து பத்து மேலும் குழந்தை குட்டிகளை கூட்டிக் கொண்டு போவதுதான் ஆர்வமாக இருக்கிறார்கள். அமலின் நன்மை செய்வதில் எந்த ஒரு போட்டியும் இருப்பதில்லை. எனவே அப்படிப்பட்டவர்களிடம் பார்த்து நாம் என்ன செய்யக்கூடாது, வாழ்க்கையை நாமும் வாழ்ந்து விடக்கூடாது. அவர்கள் வாழ்க்கை வேறு, அதற்குரிய தண்டனை அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நாம் இதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குரானில் அடிக்கடி சொல்வார், இன்னமா எக்ஸல்லாக மின் இபாதில் உலமா. அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொண்டால் எல்லாமே நன்றாகவே நடக்கும். அதுவும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவது தான் நாம் இங்கே வாழ்வதின் நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சிவிட்டால் நாம் எதையும் தவறுதாக எதுவும் செய்வதற்கு முற்பட மாட்டோம். அந்த அல்லாஹ்வின் அச்சம் நம்மை தடுக்கும். இந்த குரானை நாம் எப்போதும் கையில் வைத்துக்கொண்டு, அல்லது குரானுடைய விளக்கங்களை மனதில் பதிய வைத்துக்கொண்டு, குரானுடைய ஆயத்துக்களை வசனங்களை பொருளோடு மனதில் பதிய வைத்துக்கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தால் நமக்கு அந்த அச்சம் என்ன செய்யும், தவறு செய்ய நமக்கு தூண்டாது, தவறை செய்ய முற்பட மாட்டோம், மனசாட்சி நம்மை விட்டு வைக்காது. எனவே இந்த வகையில் இது போன்ற உயர்ந்த உண்மைகள் அடங்கிய வசனங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தை குட்டிகளோடு நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் உற்றார் உறவினரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.